தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடினாங்க. அந்த விநாயகர் சிலையை வந்து ஏன் அந்த விநாயகர் சிலையை வந்து அந்த களிமண்ணில் செஞ்சு கரைக்கிறாங்க ஆற்றுல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த காலத்து 2K கிட் ஜென்ரேஷனுக்கு தெரியாது. தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே போல் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜ் நிறைய வந்து உங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். நிறைய கருத்துக்களும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும், வருஷம் வந்து கொண்டாடுவாங்க விநாயகர் சதுர்த்தி. ஓகேவா? அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு களிமண்ணில் நிறைய செஞ்சு அந்த ஒரு விநாயகர் வந்து செஞ்சு ரோட்டோரத்தில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அந்த களிமண்ணில் செஞ்சு 3 நாள் கழித்து போய் ஆற்றுல வந்து கரைப்பாங்க. ஓகேவா? அப்போ ஆற்றுல கரைக்கும் பொழுது அந்த 3 நாள் கழித்து கரைக்கிறாங்க. அந்த கரைக்கும் பொழுது அந்த களிமண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நீரோட்டத்தை வந்து தண்ணி போகும் இல்லையா, அதை வந்து தடுத்து நமக்கு நிலத்தடி நீரை அதிகரிக்கும். இது ஏன்னா இப்போ தான் நமக்கு நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யுது. ஓகேவா? நவம்பர் டிசம்பர் அக்டோபரில் மழை பெய்யுது. அது எப்போயாவது தான் பெய்யுது. எப்போயாவது ஒரு 2-3 வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற மாதிரி ஒரு புயல் உருவானா ஒரு 4-5 நாள் தொடர்ச்சியாக ஒரு கனமழை பெய்யும். அதுக்கப்புறம் லைட்டாக தூரும். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஆனால் முன்னாடி காலத்தில் ஆடி மாதத்துக்கு அப்புறமே வந்து மழை பெய்யும். நிறைய மாதங்கள் வந்து மழை பெய்யும். அப்போ பெய்யும் பொழுது தண்ணீர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடிச்சுட்டு போயிடும். ஓகே, அதுக்காக தான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முன்னோர்கள்லாம் வந்து களிமண்ணில் ஒரு விநாயகரை செஞ்சு அந்த உடனே இப்போ விநாயகர் அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கே பண்ணால் அந்த கரைஞ்சி போயிடும். ஓகேவா? அதனால் 3 நாள் காய விட்டு அதை போய் வந்து ஆற்றுல கரைக்கும்போது அந்த ஆற்றுல கரைக்கும்போது களிமண் வந்து தடுத்து நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும். உடனே கடலில் கரைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போகும். ஓகே, இப்போ ரீசன்ட் ஜென்ரேஷன் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆற்றுல குளத்துல நிறைய இடத்துல கரைச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. லோக்கல் கிராமத்து சைடில். ஓகேவா? நகரத்து சைட்லையும் பார்த்துருப்பீங்க. நகரத்து சைடில் வேறு வழி இல்லாமல் கடலை கரைக்கிறாங்க. ஓகேவா? காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் முன்னாடி இருந்த கால சூழ்நிலையில் நிறைய நாள் மழை பெஞ்சுது. அப்போது இயற்கை வளங்கள் பெறுவதற்காக மழை நீர்லாம் அடிச்சுட்டு வெள்ளத்தில் போய் கடலில் சேரும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் வந்து களிமண்ணில் செஞ்சு 3 நாள் காய விட்டு அதை போய் ஆற்றுல கரைக்கும் போது நிலத்தடி நீர் பெருகும் அப்படிங்கிற ஒரு காரணம், சிம்பிள் ரீசனுக்காக தான் விநாயகர் வந்து அந்த 3 நாள் கழித்து வந்து கரைக்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு லைக்கை போடுங்க, தெரியாதவங்க ஒரு லைக்கை போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் நிறைய நியூஸஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.